என் பேரு மதன். எங்க குடும்பம் வெளியில பார்க்க ரொம்ப அழகான அளவான குடும்பம். அப்பா பிசினஸ்ல எப்பவும் பிஸி. வீட்ல அம்மா, கல்யாணம் ஆகிப்போன ஒரு அக்கா, அப்புறம் நான். இதுதான் எங்க உலகம். எங்க அம்மாவை பத்தி சொல்லணும்னா, அவங்க எப்பவும் சாரி தான் கட்டுவாங்க. சில சமயம் நைட்டி போடுவாங்க. வீட்ல சாதாரணமா இருந்தா கூட அவங்க கிட்ட ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும். அந்த வயசுலயும் அவங்க முகத்துலயும் உடம்புலயும் ஒரு குறையாத அழகு இருக்கும். ஆனா அந்த அழகுக்கு பின்னாடி ஒரு பெரிய தனிமை இருந்ததை நான் மெதுவா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா எப்பவும் பிசினஸ், பணம்னு ஓடிக்கிட்டே இருப்பார். அம்மாவை கவனிக்கவோ அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்கவோ அவருக்கு நேரம் இருந்ததில்லை. அந்த ஏக்கம், ஒரு தவிப்பா அவங்களுக்குள்ள எப்பவும் இருந்தது. சில ராத்திரிகளில் அந்த தனிமையின் பாரம் தாங்காம அவங்க தனக்குள்ளேயே ஆறுதல் தேடிக்கிறதை நான் கவனிச்சிருக்கேன். அன்னைக்கு வீட்ல ஒரு சின்ன விசேஷம். சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆனா அப்பா வழக்கம் போல வரல. அம்மா முகத்துல அவ்வளவு ஏமாற்றம், கவலை. ராத்திரி சாப்பாடு முடிஞ்சு எல்லாரும் தூங்க போனோம். வீட்ல இடமில்லாததால சித்தப்பா சுந்தருக்கு தூங்க இடம் பத்தல. அதனால அம்மா, நீங்க என் ரூம்லயே படுத்துக்கோங்க சுந்தர்னு சொல்லிட்டாங்க. சித்தப்பாவும் தயங்கிக்கிட்டே உள்ள போனார். எனக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத தயக்கம், படபடப்பு. வழக்கமா ராத்திரி நேரத்துல அம்மா தனிமையில தவிக்கிறதை நான் பார்த்திருக்கேன். ஆனா அன்னைக்கு சித்தப்பா வேற அந்த ரூம்ல இருக்கார். என்ன நடக்கும்னு ஒரு பதற்றம். மெதுவா அந்த ரூம் பக்கம் போய் நின்னேன். என் மூச்சு காத்து எனக்கே கேக்குற அளவுக்கு அவ்ளோ அமைதி. ரூமுக்குள்ள சித்தப்பா தயக்கமா நின்னார். சுந்தர், நீங்க கட்டிலில் படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் அம்மா சொன்னாங்க. ஆனா அவர், இல்ல அண்ணி, நீங்க மேல படுத்துக்கோங்க, நான் கீழேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே பாய் விரிச்சார். அம்மா நைட்டி மாத்திக்காம கட்டியிருந்த சாரியோடையே கட்டிலில் சாய்ஞ்சாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் அம்மாவுக்கு தூக்கம் வரல. அவங்க புரண்டு படுக்கிற சத்தமும் அவங்க பெருமூச்சும் வெளிய நிக்கிற எனக்கு தெளிவா கேட்டது. அந்த தனிமை அவங்களை ரொம்ப வாட்டுச்சு. ஒரு கட்டத்துல அவங்க அறியாமலே அந்த இருட்டுல அவங்க கைகள் அவங்க உடம்பை வருடி ஆறுதல் தேட ஆரம்பிச்சது. அவங்களோட மெல்லிய முனகல் வெளிய நின்னுக்கிட்டு இருந்த எனக்கு கேட்டது. நான் படபடப்போட பார்த்துக்கிட்டு இருந்தேன். சித்தப்பா தூங்கிட்டாரோன்னு நினைச்சேன். ஆனா அவர் முழிச்சுதான் இருந்திருக்கார். திடீர்னு சித்தப்பா மெதுவா எழுந்து கட்டில் பக்கம் போனார். அம்மாவோட இடுப்புல லேசா கை வச்சார். அம்மாவுக்கு தூக்கிவாரி போட்டது. பதறிப்போய் எழுந்து, என்ன சுந்தர்னு தடுமாற்றமா கேட்டாங்க. சித்தப்பா எந்த பதிலும் சொல்லாம அம்மாவோட கலைஞ்சிருந்த முந்தானையை அமைதியா பார்த்துக்கிட்டு நின்றார். அம்மாவுக்கு அப்போதான் சுயநினைவு வந்து அவசரமா முந்தானையை சரி பண்ணினாங்க. என்ன என்ன பாக்குறீங்கன்னு குரல் நடுங்க கேட்டாங்க. என்ன அண்ணி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சித்தப்பா அமைதியா ஆனா அழுத்தமா கேட்டார். ஓ, ஒண்ணுமில்லையே. அம்மா திருப்பினாங்க. பொய் சொல்லாதீங்க அண்ணி, எனக்கு சத்தம் கேட்டதுன்னு சித்தப்பா சொன்னதும் அம்மாவுக்கு வேற வழி தெரியல. அந்த ரூம்ல ஒரு கனமான அமைதி. இருட்டுல அவங்க 2 பேரோட மூச்சு காத்து மட்டும் வேகமா கேட்டது. சித்தப்பா மெதுவா கட்டிலில் உட்கார்ந்து அம்மாவை நெஞ்சோட சேர்த்து அணைச்சார். இவ்வளவு காலமா யாருமே கொடுக்காத ஒரு நெருக்கம் கிடைச்சதும் அம்மா எதுவும் பேசாம அவர் தோள்ல சாய்ஞ்சு அவரை இறுக்கிக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த இடைவெளி மொத்தமா குறைஞ்சது. சித்தப்பா மெதுவா அம்மாவோட கழுத்துல முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சார். அம்மாவோட முந்தானை மறுபடியும் விலக, அந்த இருட்டுல அவங்க 2 பேருக்குமான ஸ்பரிசங்கள் அதிகமாச்சு. அம்மாவோட முனகல் சத்தம் வெளியே இருந்த எனக்கு லேசா கேட்டது. அந்த தனிமையில இருந்த அம்மா இப்போ ஒருத்தரோட அரவணைப்புல மொத்தமா கரைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சித்தப்பா அம்மாவோட முகத்தை ஏந்தி நெத்தில முத்தம் கொடுத்தார். அம்மா அவரை இன்னும் இறுக்கமா கட்டிப்பிடிச்சாங்க. 2 பேரோட உதடுகளும் ஒன்னு சேர்ந்தப்போ அதுல ஒரு அவசரமும் இத்தனை நாள் ஏக்கமும் இருந்தது. அவர் கைகள் அம்மாவோட முதுகு, இடுப்புன்னு மெதுவா தடவ அம்மா மெய்மறந்து சஸ் ஆன்னு முனகினாங்க. நான் செய்யறது பிடிச்சிருக்கா அண்ணின்னு சித்தப்பா கிசுகிசுப்பா கேட்டார். பிடிக்காமையா சுந்தர், இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கேன். என்னை முழுசா உணருங்க சுந்தர், ஆனா யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்கன்னு அம்மா தழுதழுப்புக்க குரல்ல சொன்னாங்க. இந்த சாரி ரொம்ப இடையூறா இருக்கு அண்ணி, கழட்டிடுங்கன்னு சித்தப்பா சொன்னதும் அம்மாவோட முகத்துல ஒரு சின்ன வெட்கமும் தவிப்பும் வந்து போச்சு.
என்ன சுந்தர் இப்படி சொல்லிட்டீங்க, மெதுவா பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவசரப்படுறீங்களேன்னு செல்லமா கோவிச்சுக்கிட்டு தயங்கிட்டே தன்னுடைய சேலையை கழட்டி ஓரமா போட்டாங்க. அந்த அரைக்கருக்கலான வெளிச்சத்துல வெண்ணிற உள்பாவாடை ஜாக்கெட்டோட அவங்களை பார்க்கும்போது எனக்குள்ள ஏதோ இனம் புரியாத பதற்றம். சித்தப்பா லேசா வளர்ந்திருந்த தன் முள்தாடியை அம்மாவோட கழுத்து ஓரமா உரச அம்மாவுக்கு அந்த ஸ்பரிசம் ரொம்ப புதுசா இதமா இருந்தது. அவரை அப்படியே புடிச்சு தன் நெஞ்சோட சேர்த்து அழுத்தினாங்க. அப்போ திடீர்னு சித்தப்பா நூ லேசா கத்தினார். அம்மாவோட கழுத்துல இருந்த தாலி அவர் உதட்டுல குத்துருச்சு. என்ன சுந்தர், தாலி குத்துதா, கழட்டி வச்சுடுறேன்னு சொல்லிட்டு அந்த தாலியை கழட்டி ஓரமா வச்சாங்க. அந்த ஒரு நிமிஷம் அந்த ரூம்ல இருந்த எல்லா உறவு முறைகளும் கட்டுப்பாடுகளும் உடைஞ்சு போச்சு. சித்தப்பாவோட கைகள் அம்மாவை மென்மையா தீண்ட அம்மா கண்மூடி அந்த ஒவ்வொரு ஸ்பரிசத்தையும் முழுசா அனுபவிச்சாங்க. அவங்களோட ஜாக்கெட் கொக்கிகள் ஒவ்வொன்னா கழல அம்மா தன் வெட்கத்தை எல்லாம் விட்டுட்டு அவருக்கு முழுசா சம்மதம் கொடுத்தாங்க. சித்தப்பா அம்மாவை அப்படியே மெதுவா கட்டிலில் சாய்க்க அம்மாவும் அவரை விடாம தன்னுடைய கைகளால் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டே சாய்ஞ்சாங்க. அந்த இருட்டான ரூம்ல இத்தனை வருஷமா ஒரு பொண்ணா அவங்க அனுபவிச்ச ஏக்கமும் சொல்ல முடியாத தவிப்பும் அந்த ஒரு ராத்திரியில கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துக்கிட்டு இருந்தது. வெளியே நின்னுக்கிட்டு இருந்த எனக்கு அந்த நிமிஷம் வரைக்கும் உலகமே வேற மாதிரி தெரிஞ்சது.